ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ் எபிசோட் 17. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோடெலாம் நம்ம பார்த்தது ஆர்க்கோட லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம். அப்புறம் யோத்தா கன் அவங்களோட ஸ்டோரி பார்த்துருப்போம். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிறது ஃபைஃபாக்கும் நம்ம வைனுக்கும் இருக்க லவ் ஸ்டோரி தான். அவங்க மட்டும்தான் வருவாங்கன்னு இல்லை, எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டோரி இந்த எபிசோட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததுலேருந்து மெயின் கப்பிள்ஸாக ஃபைஃபாவும் வைனும் மட்டும்தான் வருவாங்க. ஸோ இவங்களோட கெமிஸ்ட்ரி கூட பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? எனக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லி ஃபைஃபா லாஸ்ட் எபிசோட்லேயே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம வைனை தான் காட்டுறாங்க. வைன் இந்த காலேஜ் இன்டர்வியூக்காக வந்திருக்கா. 3 பேர் உட்காந்து இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க. எப்படி பேசுறதுன்னு அவனுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்க அவன் பேரெல்லாம் சொல்லிவிட்டு என் பேரை விட்சவான்னு மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த காலேஜில் ப்ரே பண்ணிகிட்ருப்பான்ல, எனக்கு மட்டும் சீட்டு கிடச்சா என் பேரை மாற்றிக்கிறேன்னு விட்சவா அப்படின்னு சொல்லி யாரோ சொல்ல அந்த பேர் தான் சொல்லியிருப்பான். அது யாரோ இல்லை, ஆக்சுவலி இது ஃபைஃபா தான். ஸோ அவன் சொன்னதை கேட்டுட்டு சாரி என் பேரை விட்சவான்னு நான் மாற்றிட்டேன், ப்ளீஸ் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. அதை கேட்குற மற்றவங்களுக்கெல்லாம் ஒரே காமெடியாக இருக்குது. வருஷம் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்துடுவாங்க போல இருக்குது. அன்னொன்று ஒரு பையனை பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லி ஆமை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் அந்த கன்னு அவன் பேருக்கு கூட அர்த்தம் 2 காதுன்னு. அப்போ இப்போ புதுசாக இவன் வேற வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீ இந்த ஃபேக்கல்ட்டியில் படிக்கும்போது ரொம்ப ஸ்டஃப்பாக இருக்கும். உன்னால் அந்த டஃப்பாக இருக்கிற போர்ஷன்ஸ்லாம் படிக்க முடியுமா? ஒரு வருஷமும் ஒருத்தர் வராங்க. ஸோ நீ கண்டிப்பாக செலக்ட் ஆனால் உன்னால் படிக்க முடியுமா? ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நீ ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி நான் பேக்கப் பிளான் எதுவும் பண்ணவே இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வைன் சொல்கிறான். சரி ஓகே அப்போது உனக்கு கண்டிப்பாக இங்கே சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உனக்கு முன்னாடி இருக்க 2 சீனியரோட பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ உன் பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல, அதுக்கான அர்த்தம் நீ இந்த காலேஜில் செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்குது வைனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் காட்டுறாங்க நம்ம யோத்தா கன் 2 பேரும் இப்போ தனியாக ஒரு டோமில் ஸ்டே பண்ணுவாங்க போல். ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்க கண்ணுக்கு தும்மலாக வருது. அம்மா முடியலன்னு சொல்லி எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்ருக்க. என்னாச்சு உனக்குன்னு யோத்தா கேட்குறான். ஒன்றும் இல்லை, தும்மல் தான் வந்துச்சு. உனக்கு அலர்ஜியா டஸ்ட்னா அப்படின்னு யோத்தா கேட்குறான். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, யாரோ என்னை பற்றி ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பொம்மை எடுத்துகிட்டு வரான். இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குன்னு சொல்ல, இது பார்த்தா உன்ன மாதிரியே பீகிள் அப்படியே இருக்குன்னு சொல்லி ஒரு பொம்மையை காட்டுறான். இன்னொன்று எல்லோ கலர் டால், இது அப்படியே உன் பைஜாமாக்கு மேட்சாக இருக்கும், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி யோத்தா கிட்ட கன்று கொடுத்துட்டு அப்படியே போய் படுத்துட்டான். என்னாச்சு? உன்னால் இதை அரேஞ்ச் பண்ண முடியலன்னா நீ ரெஸ்டடு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிப்பேன் சரியா அப்படிங்கிற மாதிரி யோத்தா சொல்ல, கன் அப்படியே படுத்துட்டு அவனை பார்க்க, அவன் பக்கத்தில் அப்படியே இந்த பக்கமாக நம்ம யோத்தா படுத்துட்டான். 2 பேரும் அப்படி யோசிச்சுட்டே படுத்துருக்க. ஃபர்ஸ்ட் டைம் யோத்தா நம்ம 2 பேரும் ஒரு வீட்டில் ஒன்றா இருக்க போகிறோம். ஸோ இங்கே நடக்கிற எல்லா ஸ்பெஷல் மூமெண்ட்டையும் நானே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த ஸ்பெஷல் நம்ம 2 பேருக்கு இடையில தான் இருக்கணும்னு சொல்லிக்கான்னு சொல்ல, அது வேணால் கரெக்ட் தான், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. பட்டு என்ன சொல்கிறது, இது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நல்லா இருக்குல்ல. ஆனால் ஃபைஃபா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பான், யாராவது ஒருத்தருக்காக கண்டிப்பாக நம்ம மாறுவோன்னு. அந்த யாராவது ஒருத்தர் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, யோத்தா உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு கன்று கேட்குறான். உண்மையாகவே ஹாப்பியாக தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதுக்கு இப்படி கேட்குற? அவன் எப்பயுமே அடுத்தவங்களுக்கு ஏதாவது பண்ணுறக்காக ரெடியாக இருப்பான். அவனை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யோத்தா சொல்கிறான். பட் இதனால் அவன் ஹாப்பியாக இருக்கானா? அவனை பற்றி உனக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்து அவன் நிறைய விட்டு கொடுத்துட்டே இருப்பான் தெரியுமா? அப்போது பொம்மைலாம் வாங்கி தந்தால் கூட ஃபஸ்ட்டு நியூட்டனே என்னையும் சூஸ் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் எடுத்துப்பான். எப்பயுமே அவன் அப்படியே தான் இருப்பான். அது ஏன்னா அவனை அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து விடும்போது எங்கள் கூட அவன் ஒன்றா க்ளோஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்டான். பட் நாங்கள் அவனை அக்செப்ட் பண்ணிக்கணும்னா எங்களுக்காக நிறைய விட்டு கொடுக்கணும்னு தோணுச்சு போல். ஸோ அப்படியே விட்டு கொடுத்து அந்த கைண்ட்னஸ்ஸு அப்படியே அவனுக்கு இப்போ வரைக்கும் பழகிடுச்சு. அதே மாதிரி அவனோட கேரக்டரே மாறிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறக்காக தான் ட்ரை பண்ணான். இதுக்கப்புறம் அது அவனோட ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. எல்லாமே எல்லாருக்குமே விட்டு கொடுத்துருவான். அதுலேருந்து அவனால் வெளியே வரவே முடியல தெரியுமான்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் நான் ஃபைஃபாவை பார்க்கும்போது என்ன நினச்சேன்னு தெரியுமா? அவன் ரொம்ப கைண்டான பர்சன், எல்லாருக்கிட்டையும் கைண்டாக இருப்பான்னு தான் நினச்சேன்னு கன்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்ல. அவனை சுற்றி இருக்க எல்லாரையுமே அவன் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றான், பத்திரமா பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றான். அவனோட சொந்த ஃபீலிங்ஸை கூட இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்காக இருக்கிறான். கண்டிப்பாக அவனுக்கு ஏற்ற ஒருத்தவங்க, அவனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவங்க அவன் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு யோத்தா சொல்லிட்டு, அதாவது இந்த யோத்தாக்கு இந்த பீகிள் கிடைச்ச மாதிரி அவனுக்கும் யாராவது ஒருத்தர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க ஸ்டோரி தான் வருதுன்னு நம்மளுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வைனை தான் காட்டுறாங்க. காலேஜ் ரூமில் இருக்கான்.
ஜே வாடா சீக்கிரம் லேட் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்ல, இதோ வந்துட்டேன் ஒரு நிமிஷம் இரு, நான் இன்னும் ரெடி ஆகலை, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி டை கட்டிட்டு இருக்கான். ஏன்டா டை கட்டுறதுக்கு டைம் ஆடா, வாடா போகிற வழியில் அப்படியே கட்டிட்டு போயிடலாம். அதெல்லாம் முடியாது, நீ உட்கார், நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு தான் வருவேன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்கான். டே கிளாஸ்க்கு போறியா இல்லை கமர்ஷியல் கிளாஸ்க்கு போறியா, ஏன்டா இப்படி இருக்கேன்னு சொல்ல, இன்னைக்கு பீர் மென்டர்லாம் செலக்ட் பண்ணாங்க, நான் ஹேண்ட்ஸமாக இருக்கணும்ல, அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் கிடையாது, எக்ஸ்ட்ரா கிளாஸ் தான் விடு அப்படின்னு சொல்ல, இல்லைடா வருஷம் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, ரொம்ப சூப்பராக இருக்குமா, ஐயோ ஒரு நல்ல ஸ்வீட் கார்ட் எனக்கு கிடச்சா நல்லா இருக்கும்ல, நான் ஹாப்பியாக அதை பற்றி திங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். வந்து தொல்லைன்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணிட்டு 2 பேர் வெளியே வந்து நிற்க, அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ஹாய் பெஞ்சி சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வீடியோ எடுக்க, ஒயின் பையன் மூஞ்சியை மறைச்சிட்டே இருக்கான். லைவ் போயிட்டுருக்கு போல். இப்போ எங்களோட காலேஜில் பீர் மென்டரிங் குரூப் போயிட்டுருக்கு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜே, அவன் பேர் ஒயின்னு சொல்ல, ஒயின் மூஞ்சியை காட்டவே மாட்டேங்கிறான். ஹாய் என் பேர் தான் ஜே, நான் இன்னும் சிங்கிள் லோன்லியாக இருக்கேன், பட் ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். டே நில்லுடா பேசிட்டு போடா அப்படின்னு சொல்ல, ஒயின் வேகமாக அந்த பக்கம் போயிட்டான். அவன் அப்படித்தான், அவன் போயிட்டு போகிறான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜே பையன் சும்மா இல்லாமல் காமெடி பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு பேர் தான் தலையெழுத்துன்னு சொல்லி இவனுக்கு பேசிகிட்டே இருக்க, நீங்கள் வரீங்களா இல்லை நான் கிளம்பவா அப்படின்னு சொல்லி ஒயின் நிற்க, சாரி கைஸ் அப்புறமா பேசலான்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஆர்க்கு 2 பேரையும் காட்டுறாங்க. பார்த்துட்டு ஆர் கேட்குறான், ஏண்டா என்னோட ஜாக்கெட் எங்கடா, நீ உன்னோடது எதுக்குடா போட்டு போகிற அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து அப்படி திட்டிகிட்டே இருக்க, ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் என்னோடதை நீ போடணும்னு, நான் வாஷ் பண்ண மறந்துட்டேப்பா சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நான் இதை போட்டுட்டு போனால் எல்லோரும் என்கிட்ட என்ன கேட்குறாங்க தெரியுமா, நீ சிவில் இன்ஜினியரிங் தானே, எதுக்கு எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் இது போட்டிருக்கேன்னு கேட்குறாங்க. நீ சொல்ல வேண்டியதானே என் பாய் ஃப்ரெண்டோட ஜாக்கெட்னு. நான் அதை சொல்லி எனக்கு வெக்கமாயிடுச்சு. எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்குது. என் பாய் ஃப்ரெண்டு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு. ஹலோ உன் பாய் ஃப்ரெண்டு பியாண்ட் த ஸ்டார், சொல்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுதானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு, சரி இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே தான் தெரியும் நீ என் பாய் ஃப்ரெண்டு, அப்புறம் நான் உன் பாய் ஃப்ரெண்டை தெரிஞ்சால் எல்லோரும் உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால தான். சரி விடு, நீயே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க, ஆஃபீஸ்க்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை இன்றைக்கி நான் ஆஃபீஸ்லாம் போகல, ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் உன் கூட வரப்போகிறேன், அதாவது உன் கூட வந்து உன் பாய் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் சொல்ல போகிறேன்னு சொல்ல, என்னது நீ என் கூட வரப்போறியா, ஆமாம் பீர் மென்டரிங் இருக்குல்ல அதுக்காக வர அப்படின்னு சொல்ல, வா இந்த போடு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி 2 பேர் அப்படி க்ளோஸாக ஜாக்கெட் ஒன்றா போட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்ன இது கப்பல் அவுட்ஃபிட்டா, ஆமாம் கப்பல் அவுட்ஃபிட் தான் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபோட்டோ எடுக்க, டக்குன்னு கன்னத்தில் கீஸ் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணு, அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் நான் உன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்க்கு அந்த பக்கம் போக, அட பாவிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே அதை போஸ்ட் பண்ணுறான். போஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வேற, இங்கே பாருங்கள் ஷோ ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை எனக்கு என் பாய் ஃப்ரெண்டை, பட் அவன் தான் என்ன பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணிட்டான்னு சொல்லி அந்த ஃபோட்டோவையும் போஸ்ட் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே காலேஜில் தான் காட்டுறாங்க. ஸோ எல்லோரும் அங்கே அந்த இதுக்காக ரெடியாக இருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்லேருந்து அடுத்தது வர போகிறாங்கன்னு சொல்ல, இந்தா யோத்தா நீ ரெடியாக இரு, இதெல்லாம் போய் போடுன்னு சொல்ல, நான் தான் போகணுமா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல, உனக்கு பண்ணதே நீ பண்ணுடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பொண்ணு சொல்கிறா. நான் பண்ணது எவ்வளோ இம்ப்ரெஸ்ஸா நீ என்ன பண்ணுங்கிறது கூட நான் மறந்துட்டேன்னு சொல்லி யோத்தா சொல்கிறான். அச்சோ முடியல, அது மட்டும் இல்லாமல் நீ அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, என்னை மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணால் போதுன்னு ஆர்க் சொல்கிறான். இவனுக்கு தொல்லை தாங்க முடியலங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே அங்கே பொண்ணு நிற்கிறா. சரி போதும் உங்களோட ஹனிமூன் பீரியட் இன்னும் முடியல போல இருக்கு, வாயை முடிட்டு இருங்கன்னு சொல்லி பொண்ணு சொல்லிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு ஒயின் தான் அங்கே போகிறான். ஸோ எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அவன் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக பேச ஆரம்பிக்கிறான். ஹாய் என்னோட பேர் விச்சவா, என்னை வந்து வராட்டனும் கூப்பிடலாம் வைன்னும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்ருக்க, ஐயோ யார் வரப்போகிறாங்களோன்னு எல்லாரும் பார்த்துட்டே இருக்க, பேசாமல் எனக்கு பதிலாக நீங்கள் போய் அவனை வெல்கம் பண்ணிடுங்களே ப்ளீஸ், நான் கண்ணை பார்க்க போகிறேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது நீ தான் போகணும் போ அப்படின்னு சொல்ல, அடுத்து ஒயினோட கோடு எடுக்கிறாங்க. 0682 அப்படின்னு சொல்ல, அது யோத்தாவோட கோடு தான். ஐயோ நான் தானான்னு சொல்ல, பர்ஃபெக்ட் இன்லைனர்ஸ்க்கு வந்தாச்சு, அங்கே பாரு உனத்தை கூப்பிட்றாங்க போன்னு சொல்லி, அப்படி யோத்தாவை பிடிச்சி தள்ள, போ சூப்பர் போன்னு சொல்லி ஒரு வழியாக பிடிச்சி தள்ளி விட்டான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் அப்படியே போக, பர்ஃபெக்ட் இன்லைனர்ஸான்னு எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. பர்ஃபெக்ட் இன்லைனர்ஸ்னு சொல்லி எல்லாரும் செஞ்சுட்டே இருக்க, என் ஃப்ரெண்டு பர்ஃபெக்ட் இன்லைனர்ஸ்னு எல்லாரும் காட்டிகிட்டே இருக்க, அப்படின்னா என்ன தெரியாதா அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. பயன் ரொம்ப அழகாக இருக்கான்ல, அவன் க்யூட்டாக இருக்கான்லன்னு சொல்லி சொல்ல, எனக்கு தெரிஞ்சு உன் அளவுக்கு யாரும் க்யூட் இல்லைன்னு சொல்லி யாருக்கு சொல்கிறான். உங்கள் அலுமை தாங்க முடியல வாயை மூடுங்கடாங்கிற மாதிரி பொண்ணு காமெடி பண்ணிகிட்ருக்கா. என் பேர் யோத்தா, சிவில் இன்ஜினியரிங், வெல்கம் டு பர்ஃபெக்ட் இன்லைனர்ஸ்னு சொல்ல, பர்ஃபெக்ட் இன்லைனர்
லைனர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வைன் பார்க்குறான். உனக்கு நான் கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரல, சாரி. நான் அப்புறம் ஏதாவது உனக்கு தருவேன் சரியா? அப்புறம் என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா இருக்குது, எனக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. நான் சரி அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வா. என்னது ஸ்கிப் பண்ணிட்டு வா? விஸ்வராத்னு சொல்ல, என் பேர் விச்சவா. ஓ சாரி வந்துருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். அவனால் சுத்தமாக பேசவே முடியல, ஏதோ உளறிட்டு போகிறான். வைனுக்கும் ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் 2 பேர் வந்துட்டே இருக்க, இன்றைக்கி ஒரு வெல்கம் பார்ட்டி இருக்குது, பேங்கானுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி வைனை பார்த்து யோத்தா சொல்கிறான். பேங்கான்னா என்னன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்ல, இல்லை எனக்கு அது தெரியாதே அப்படிங்கிற மாதிரி வைன் பார்க்குறான். தெரியலன்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னா என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வைன் கேட்க, அது ஒரு பார். ஓ பாரா, சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். அது எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொண்ணு உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுவா இந்த அப்படின்னு சொல்லி கோட் ஸ்கேன் பண்ணலான்னு போக டக்குன்னு 5 வந்துடுறான். அவன் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருக்க, எங்கடா போகிறீங்க 2 பேரும்னு சொல்லி கேட்க, உனக்கு ஏதாவது சாப்பிட போகலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, சரி பரவாயில்ல விடு, உனக்கு கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரல, ஸோ நான் உனக்கு மீல் வந்து ப்ரிஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு யோத்தா சொல்கிறான். சரி ஓகே நீங்கள் நைட்டே எனக்கு ட்ரீட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே வேறு ஏதாவது சொல்லணுமா நீ அப்படிங்கிற மாதிரி யோத்தா வந்து அவன் பார்த்து கேட்குறான். அவனுக்கு என்ன பேசுதுன்னு தெரியல. அவனுக்கு கொஞ்சமாவது மூச்சு விடுறா, ஏன்டா இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி 5 சொல்ல, உன் வேலையை மட்டும் நீ பாரு. என் வேலையவா? சரி நான் கண்ணை பற்றி சொல்லலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறா. நில்லு என்ன சொல்ல வந்த, கண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா அவங்க குரூப் ரொம்ப அன்லக்கி குரூப் ஆகிடுச்சுப்பா. என்ன சொல்கிற? ஆமாம் அவங்க குரூப் கோடு யாருக்குமே வரலையா, ஸோ அவங்க குரூப்பை லெஃப்ட் பண்ணிட்டாங்களாம். அதான் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு சாமும் அவனும் உட்காந்துருக்காங்க. அவன் அழுதுட்டு இருந்தான். நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்ல, என்னது என் பீக்கு அழுகுறானா அப்படிங்கிற மாதிரி யோத்தா கேட்டுட்டு டக்குன்னு அந்த பக்கம் போகிறான். ஐயோ இவன் வேறு இருக்கானுங்கிற மாதிரி வைனை பார்க்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை 5 அவனை பத்திரமா பார்த்துப்பான் சரியா அப்படின்னு சொல்லி வைனோட தோளில் கையை போட்டுட்டு பார்த்துட்டே இருக்க, நான் அவனை வார்ன் பண்ணுறேன், இவன் என்னோட மென்டி, ஓவராக ஏதாவது பண்ணனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் உன் பிரதரா, உன்னோட பீர் மென்டி, எனக்கும் மென்டி, நான் பத்திரமா பார்த்துப்பேன், நீ கவலைப்படாத சரியா வைன் அப்படின்னு சொல்லி 5 வைனை பார்க்க, சரி ஓகேன்னு அவனும் பார்க்குறான். சரி ஓகே நான் போயிட்டு வரேன் பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்ல, நீங்கள் போயிட்டு வாங்க நான் பத்திரமா தான் இருப்பேன்னு சொல்ல, நைட்டு பேங்கான் வந்துரு சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே அவனை கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு 5 சொல்ல, இப்போடா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு யோத்தா போக, நீ உன் ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்ட தெரியுமா அப்படிங்கிற மாதிரி 5 பார்க்குறான். நானா என்னது அப்படின்னு சொல்லி 2 பேர் அப்படியே பார்த்துட்டே இருக்க, இங்கே பார்த்தா சாமும் நம்ம கன்னும் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிடலான்னு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கா. யோத்தா ஓடி வந்து கன்னோட முகத்தை பார்த்துட்டு சுற்றி பார்க்குறான். என்னடா நடக்குது, நீ அழுகலையா? நான் எதுக்கு அழுகுவேன்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டே இருக்காங்க. நீ உண்மையாகவே அழுகலையான்னு யோத்தா கேட்குறான். நான் எதுக்கு அழுக போகிறேன்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் 5 வைனும் வந்துட்டுருக்காங்க. நீ எதுக்கு அப்செட்டாக இருக்கன்னு சொல்லி வைன் கேட்குறான். அப்செட்டா? நான் என்ன சொன்னேன், உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் கங்க்ராச்சுலேட் பண்ணுவேன், நீ எனக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு சொன்னீல, அதனால் நீ எதுவுமே பண்ணலை பாரு அப்படிங்கிற மாதிரி 5 சொல்ல, நீங்கள் உங்கள் கான்டாக்ட் என்கிட்ட கொடுக்கவே இல்லை, அப்புறம் எப்படி நான் கொடுக்க முடியும்? ஆமாம் இல்லை சாரி, அப்போ எனக்கு கோவம்லாம் கிடையாது. சரி இப்போ எனக்கு ட்ரீட் கொடுன்னு சொல்ல, இந்தாங்க நான் அந்த கார்டு வச்சுருக்கேன், 2 பேரும் இது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்ல, ஃபஸ்ட்டு 2 பேரும் பேசினது அப்படியே ஞாபகம் வருது. கண்டிப்பாக உங்களை நான் இன்வைட் பண்ணுவேன், இன்வைட் பண்ண வருவீங்களான்னு சொல்லி வைன் கேட்பான். நீ என்ன இன்வைட் பண்ணால் நான் வருவேன், ஏன்னா உங்ககிட்ட என்னோட ஸ்டிக்கரும் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் இல்லை சரி ஓகே அப்போ கண்டிப்பாக நான் இன்வைட் பண்ணுவேன், மறக்காமல் என்னை கூப்பிடு, உனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுற ஃபஸ்ட்டு பர்சன் நானாக தான் இருப்பேன்னு சொல்லி 5 சொல்லியிருப்பான்ல, அது அப்படியே ஞாபகம் வர, உனக்கு என்ன வேணும், எப்பயும் போல் ஃப்ரெஷ் மில்கான்னு சொல்ல, நான் இப்போ வளர்ந்துட்டேன், நான் இப்போ காஃபி தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி வைன் சொல்கிறான். ஓ அப்படியா சரி ஓகே, ஒன்று அமெரிக்கானோ ஒன்று ஐஸ்டு ஃப்ரெஷ் மில்க்னு சொல்ல, லேட்டி அப்படின்னு வைன் சொல்கிறான். சாரி ஒரு லேட்டி கொடுங்க, அப்புறம் இந்த சாக்லேட் கேக் ரொம்ப க்யூட்டாக இருக்க இந்த பையனுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்ல, அவன் திரும்பி பார்க்குறான். சும்மா விளையாட்டுக்கு தாண்டா சொன்னேங்கிற மாதிரி 5 சிரிச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. சேம் டைம் இங்கே காட்டுறாங்க. அவன் எதுக்கு அழுகிறான்னு சொல்லி சாம் கேட்குறான். எங்கள் குரூப்பை தூக்கிட்டாங்க தான், அதுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியும், இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்களே அப்படியே ஷேர் பண்ணிக்கலான்னு வந்துட்டோம். உன் பாய் ஃப்ரெண்டை பாரு, அவன் அழுதுட்டா இருக்கான், அவன் எவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கான்னு பாருன்னு சொல்ல, அவன் சிரிச்சிட்டு இருக்கா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு. 5 உன்னை ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கான்னு சொல்ல, நீ அழுகிறேன்னு 5 சொன்னோன்னு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா, நான் எதை பற்றியுமே யோசிக்கல, நேராக உன்னை பார்க்கறக்காக வந்துட்டேன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை வா ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கன் அப்படியே யோத்தாவை ஹக் பண்ணிக்க, எனக்கு லோன்லியாக இருக்குது நானும் உங்களை ஹக் பண்ணிக்கிறேன்னு வர, போடா அப்படிங்கிற மாதிரி யோத்தா அவனை பார்த்து சிரிக்கிறான். இங்கே பாரு டாக் மாதிரி இருக்குடா நீ பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்க. ஆமாம் இந்த டைம் பர்ஃபெக்ட் 10 லைனர்ஸில் யார் வந்தா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கன் கேட்க, நான் வேற அதை பார்க்காமே வந்துட்டேன், உன்னோட மென்ட்டியோட பேர் என்ன, அவன் க்யூட்டாக இருந்தானா, அவன் பேர் வைன்,
க்யூட்டாக இருந்தானான்னு கேட்டால் அது வந்து உலகத்தில் இருக்க மொத்த க்யூட்னஸும் என் கண்ணு முன்னாடி இருக்கும்போது அவன் எப்படி க்யூட்டாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, டே ஓவராக பண்ணுறடா, என்னால் முடியலடாங்கிற மாதிரி சாம் பார்த்துட்ருக்கான். சரி, இன்றைக்கி நாங்கள் ஒரு பார்ட்டி வச்சுருக்கோம் பேங்கானுக்கு நைட்டு, நான் போகவா அப்படின்னு சொல்லி யோத்தா கேட்குறான். போயிட்டு வா, ஏன் என்கிட்ட கேட்குற? அது ஒன்றும் இல்லை, பாரில். ஸோ நீ தேவையில்லாமல் பொசசிவானா? நான் எதுக்கு பொசசிவ் ஆக போகிறேன்? என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸம், அவன் என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும், நான் உன்னை ரொம்ப நம்புவேன். ஸோ நீ போன்னு சொல்ல, எனக்கு நீ என் கூட வரணும்னு தோணுதுன்னு சொல்லி யோத்தா சொல்கிறான். அது உங்கள் குரூப்கான பார்ட்டி, நான்லாம் வர மாட்டேன். நீ என் குரூப்பில் வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னோட மனசுக்குள்ளே இருக்கீலன்னு சொல்ல, அடப்பாவி, வர வர ஃபைஃபாவோட காமெடியெல்லாம் நீ எடுத்துகிட்டு வந்து சொல்கிற, அது க்யூட்டாக இருக்குதுன்னு நீ நினைக்கிற, பட் அது க்யூட்டாலாம் கிடையாது, ரொமான்டிக்கலாக இல்லை நீ நினைக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்கான்னு சிரிக்கிறான். ஓகேடா, கரெக்டு தான்டா அப்படிங்கிற மாதிரி சாம் இவங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்க, நீ என் கூட வரணும்னு ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் பிகில் என் கூட நீயும் வந்துருன்னு சொல்ல, சரி ஓகே, அப்போ நான் காண்டோக்கு போய் சேஞ்ச் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்துடுவேன்னு சொல்ல, அவன் கையில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு, சரி ஓகே, நீ ட்ரிங்க் எல்லாம் பண்ணக்கூடாது, ஏன் நீ ட்ரிங்க் பண்ணால் க்யூட்டாக இருப்ப, அதான் நீ ட்ரிங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லி யோத்தா அப்படியே கண்ணை பார்த்து கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டே இருக்கான். மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிட்டே இருக்க, இதை பார்க்கும்போது சாம்க்கு டென்ஷனாக இருக்குது. டே சுற்றி எல்லாம் இருக்காங்கடா, பார்த்துடா, ஏன்டா இப்படி படுத்துறீங்கன்னு சொல்ல, சரி நான் போயிட்டு வரேன், வா நம்மளும் போகலான்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. டே நானும் இங்கே இருக்கேன்டா, என்னை பாருங்கடான்னு சொல்ல, யாரும் பார்க்குற மாதிரி தெரியல சாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அட பாவிகளா, என் குரூப்பில் இப்போ மிஞ்சி இருக்கிறது நான் மட்டும்தான்டா, யாருமே இல்லைடா, ஒருத்தனும் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறானுங்கடா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே அங்கே சாம் உட்காந்துருக்கான். சேம் டைம் அடுத்து இங்கே ஒயினும் ஃபைஃபாவையும் தான் காட்டுறாங்க. 2 பேர் அப்படியே உட்காந்துருக்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு ஃபைஃபா சொல்ல, என்னது அப்படின்னு சொல்லி ஒயின் கேட்குறான். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு நான் விஷ் பண்ணுவேன்னு, ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு விஷ் பண்ணுற பர்சன் நானாக தான் இருக்கணும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்ல, வா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி படிப்பெல்லாம் போயிட்டுருக்கு, ஏதாவது பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு, யாராவது புள்ளி பண்ணால் என்கிட்ட சொல்லு, எனக்கு இங்கே நிறைய கனெக்ஷன் இருக்குது, எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபைஃபா சொல்ல, எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மட்டும் இல்லாமல் நான் லோன்லியெல்லாம் இல்லை, ஏன்னா என் கூட ஸ்கூலில் படித்த 2 ஃப்ரெண்ட்ஸ் என் கூட தான் இருக்காங்க, ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே 2 பேரும் ஸ்டிக்கர்ஸ் வந்து ரெடியும் பண்ணோம்ல, இந்த கேக்கை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, கேக் எடுத்து சாப்பிட்றான் ஃபைஃபா. வாவ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு எக்ஸைட்மெண்ட்டில் அவன் பாட்டுக்கு என்னென்னமோ ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அதை பார்க்கும்போது ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே ஃபைஃபா அவனை பார்த்து கேட்குறான், ஏன்டா என் மூஞ்சில் ஏதாவது இருக்கா, லிப்ஸில் ஏதாவது இருக்கா, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேஸ் அப்படி தொட்டு பார்க்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவ்வளோ எக்ஸைட் ஆகிறீங்கல்ல ஈஸியாக, அதனால தான் நான் பார்த்தேன். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இது ஜஸ்ட் ஒரு கேக்கு, நார்மலான ஒரு கேக்கு தான், பட் இந்த கேக்கு சாப்பிட்டுட்டு இவ்வளோ எக்ஸைட் ஆகிறீங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஓ இதுக்கு முன்னாடி இந்த கேக் நான் சாப்பிட்டதே இல்லை, ஆனால் நீ என்னை ரொம்ப அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குது, உனக்கு ஒன்று தெரியுமா, ஒருத்தர் மேலே 90% லவ் வந்து அவங்கள ஓவராக அப்சர்வ் பண்ணுறனால தான் வரும் அப்படின்னு சொல்லி ஃபைஃபா சொல்ல, எனக்கு அதை பற்றி தெரியாதுப்பான்னு வாயின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, சரி உன் லாட்டி எப்படி இருக்குது, நீங்கள் என்ன குடிச்சு பாருங்களே அப்படின்னு சொல்லி இந்தான்னு கொடுக்க, சாரி நான் லாட்டி குடிக்க மாட்டேன், நான் குடித்தா செத்து போயிடுவேன்னு சொல்ல, ஏன் எனக்கு மில்க்னா அலர்ஜி அப்படின்னு சொல்கிறான். மில்க்னா அலர்ஜியா, ஐயோ இந்த கேக்கில் மில்க் இருக்கே, நீங்கள் ஓகேவா, உங்களால் மூச்சு விட முடியுதா, உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ரேஷஸ் வர ஆரம்பிக்கும், இந்த கேக்கை நான் ஃபுல்லாக சாப்பிட்டோடனே என்னோடய உடம்பு அப்படியே ரெட்டாக மாறிடும், ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த லாட்டியை குடிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ தான் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்ல, ஐயோ வாங்கன்னு டக்குன்னு வாங்கி எந்திரிக்கிறான். ஏய் பேசாமல் என்கிட்ட அலர்ஜிக் பில்ஸ் இருக்குது, என்னோடய லிமிட் எதுன்னு எனக்கு தெரியும், ஸோ அதை பார்த்து கண்ட்ரோலில் தான் எல்லாமே நான் பண்ணுவேன்னு சொல்ல, அப்புறம் இதுக்கு நான் கேக்கு சாப்பிட சொன்னப்போ சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை இது ரொம்ப ஸ்பெஷல் கேக், ஏன்னா நான் இதை சாப்பிட்லன்னா நான் எதையாவது இழந்திருப்பேன்னு தோணுதுன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அலர்ஜிக்காக இருக்கும்போது சீரியஸ் ஆகிட்டா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒயின் பேச, பரவாயில்ல இப்போ நான் இறந்து போனால் கூட சந்தோஷமாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு, ஏன் அப்படின்னு ஒயின் கேட்குறான். அது ஏன்னா நீ என்னை நினச்சி இவ்வளோ கவலைப்படுறீல, அதை பார்த்து தான் சொன்னேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒயினை பார்த்தா அப்படியே ஃபைஃபாக சிரிச்சிட்டே இருக்க, ஒயினுக்கு டென்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஒயின் சொல்கிறான், நானே போய்க்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம், யோத்தாக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் உன்னை பத்திரமா நான் பார்த்துக்கணும், இல்லை யோத்தா கண்டிப்பாக என்னை திட்டுவான் அப்படிங்கிற மாதிரி ஃபைஃபாக சொல்கிறான். சரி ஓகே, யோத்தா சொன்னதுக்காக நான் கேர் பண்ணிப்பீங்களா, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு வரா. ஏய் எங்கே போகிற, ஒன்றும் இல்லை நான்
காண்டோக்கு தான் போகிறேன். சரி வா, போகிற வழியில் தானே, நானே உன்னை ட்ரா பண்ணிட்டு கூட போயிடுறேன் சரியான்னு சொல்ல, உனக்கு பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் இல்லை, வா வா அப்படின்னு சொல்லி, வாய் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் வந்துட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணிட்டு. ஒயினுக்கு ஷாக்காக இருக்குது, இவன் என்னடா பண்ணுறாங்கிற மாதிரி. வந்துட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பையன் நின்றுருக்கான். டே கிம், என்னடா பண்ணுற, ஏன் தனியாக நின்றுருக்கான்னு பைப்பாக கேட்குறான். அது வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ தான் காரில் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டா, அதான் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தனியாக நின்றுருக்கேன். சரிடா கவலைப்படாதடா, அதான் நான் இருக்கேன்ல, வா வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுறேன். நீ எங்கே போன? நான் டாய்லெட் போனேன்னா அதுக்குள்ளே போயிட்டா. அச்சோ சரி பரவாயில்லவா, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவனையும் கூட்டிகிட்டு போகிறான். பின்னாடியே அப்படியே ஒயின் ஃபாலோ பண்ணிட்டு வர, அங்கே இன்னொரு பொண்ணு வரா. ஏய் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த ப்ராஜெக்டோடு நான் போகணும்னு சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படுறேன், நான் தான் இருக்கேன்லவா அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, அது காரா இல்லை பெரிய பஸ்ஸா, இவன் என்னடா இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி ஒயினுக்கு ஷாக்காக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து ஒரே காரில் தான் போகிறாங்க. ஒயினால் சுத்தமாக முடியல, அந்த கிம்மு மேலே தான் உட்காந்துருக்கான். போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்ல, ஒரு வழியாக அவங்களும் போயிட்டாங்க. அடுத்த ஆர்க் 2 பேரையும் காட்டுறாங்க. என்னால் நம்பவே முடியல, அந்த யோதா பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ் மெம்பரை நம்மளுக்கு இன்ட்ரோ கொடுப்பான்னு பார்த்தா இன்ட்ரோ கொடுக்காம போயிட்டான்னு சொல்ல, பரவாயில்ல விடு, ஈவினிங் வருவாங்கல்ல பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஆர்க் சொல்கிறான். என்ன இருந்தாலும் நியூ ஜாயினரை நம்ம வெல்கம் பண்ணல, அதானே நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒயின் பாவம் ஃபீல் பண்ணுவான்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, யோதாவோட நிலைமை எனக்கு புரியுது, அவனுக்கு க்யூட்டாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஸோ அதனால தான் வேகமாக அவனை பார்க்கறக்காக அவன் போயிட்டான்னு சொல்ல, ஐயோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே ஆமோட மடியில் படுத்திருக்கான். அவனை பார்த்துட்டே இருக்கான். என்னடா இப்படி பார்க்குறேன்னு சொல்ல, நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கட்டா அப்படின்னு சொல்லி அப்படியே கேட்குறான். நம்ம எப்படா கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லி கேட்க, கல்யாணமா எதுக்காக கேட்குற? ஒன்றும் இல்லை, கேட்கணுன்னு தோணுச்சு. என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணாங்களா, அதை பார்க்கும்போது எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஒரு லவ்வோட எண்டு வந்து அழகான மேரேஜ் தானே, அதனால தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்க் சொல்கிறான். ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆர்க் அவனை பார்த்துட்டே இருக்க, அது வந்து எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லைன்னு தான் தோணுது. நிறைய பேர் கல்யாணமே பண்ணாமல் சந்தோஷமாக வாழ்கிறாங்க, சில பேர் கல்யாணம் பண்ணிவிட்டு ஆனால் சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அதை பற்றி நான் எதுவுமே யோசிக்கல, கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஆமாம் அப்படின்னு ஆர்க் சொல்கிறான். அதுவும் உண்மை தான். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் சின்ன பையனாக இருக்கேன், எனக்கு வயசாகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், அது கரெக்டு தான். சரி எப்போ உனக்கு வயசாகுதோ அப்போ மறுபடியும் நான் இதே உங்ககிட்ட கேட்பேன் அப்படின்னு ஆர்க் சொல்கிறான். பட் அதுக்கு முன்னாடி உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா ஏய் அப்படிங்கிற மாதிரி ஆர்க் அப்படியே எஞ்சி அவனை பார்த்துட்டே இருக்கான். எதுக்காம இப்படிலாம் பேசுகிறேங்கிற மாதிரி அவனை பார்க்க, இங்கே பாரு நான் உங்ககிட்ட சொல்கிறது கேளு, நான் ஜஸ்ட் விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன், நீ எதுக்கு சீரியஸாக எடுத்துக்கிற? நான் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கல, நீ தான் சீரியஸாக சொன்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆர்க் சொல்ல, சரி ஓகே விடு, நான் இதை பற்றி கேட்கல. ஒரு வேளை என் மேலே உனக்கு போர் அடிக்குது, வேற ஒருத்தர் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா கூட நீ போய்க்கலாங்கிற மாதிரி சொல்ல, இந்த மாதிரிலாம் சொல்லாத, எப்பயுமே எனக்கு உன் மேலே போர் அடிக்கவே அடிக்காது, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை லவ் பண்ணிவிட்டு உன் கூடயே தான் இருப்பேன்னு சொல்லி அவன் கையை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவன் மேலே படுத்துக்கிறான். நீ என்னை எவ்வளோட லவ் பண்ணுற, அதை நான் உனக்கு காட்டவா அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை கவுச்சில் தள்ளி ஆர்க் அப்படியே அவன் மேலே படுத்து கன்னத்தில் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான் கண்டினியூவாக. போது எனக்கு தெரியும், விட்டுடான்னு சொல்லிகிட்டே இருக்கான். அவன் விடுற மாதிரி தெரியல, கிஸ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் கண்டினியூ பண்ணி ஆகணுவான்னு சொல்லி அவனை அப்படியே தூக்கிட்டு போகிறான். டே எங்கடா போகிற, விடுறான்னு சொல்லி அவன் கத்திட்டே இருக்க, நான் இன்னும் குளிக்கல விடுன்னு சொல்ல, அதெல்லாம் விட முடியாதுவான்னு சொல்லி தூக்கிட்டு வேகமாக அப்படியே ஆர்க் அந்த பக்கம் போக, இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா இருக்குது, ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லிட்டு மறக்காமல் அடுத்த பார்ட்டையும் பாருங்கள். தேங்க்யூ.